முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டடங்களை மாநகராட்சி கண்காணிக்கிறதா என சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகராட்சிக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையில் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டடங்களை மாநகராட்சி கண்காணிக்கிறதா என உயர்நீதிமன்றம் சென்னை மாநகராட்சிக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. ஆக்கிரமிப்பு தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை மாநகராட்சிக்கு தற்பொழுது உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளது. சென்னை ஜார்ஜ் டவுனில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்தவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற காவல்துறை பாதுகாப்பு அளிக்கவில்லை என கடந்த விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகராட்சியிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. அதாவது, சென்னையில் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டடங்களை மாநகராட்சி கண்காணிக்கின்றதா என்ற கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகராட்சியிடம் கேட்டுள்ளது. சென்னையில் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டடங்களை மாநகராட்சி கண்காணிக்கிறதா என சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சரவணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சரவணன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் அபிஷேக். சென்னையில் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்களை மாநகராட்சி கண்காணிக்கிறதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. குறிப்பாக சென்னை ஜார்ஜ் டவுனில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்தவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்புகளை அகற்ற காவல்துறை பாதுகாப்பு அளிக்கவில்லை என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் பாபு முத்து மீரான் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட வழக்கை முடித்து வைத்த நீதிபதிகள் சென்னையில் விதிமீறல்களை மீறி கட்டப்படும் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் அவற்றை மாநகராட்சி கண்காணிக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாநகராட்சி தரப்பு வழக்கறிஞர் இதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு கண்காணிக்காததால் ஆக்கிரமிப்புகள் இருக்காது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.